கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விசேஷ விதமாய் இந்த நாளிலும் நம்மை சகோதர சகோதரராய் ஒன்று கூட்டி இந்த நேரத்திலும் நம்முடைய பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவரை தொழுது கொள்ளவும் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான வாய்ப்பிற்காய் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதிகளையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ளே கடந்து செல்வோம். பாடத்துடைய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக அன்பு தகப்பனும் மூட புத்திரனும் அப்படின்ற தலைப்பின் கீழ் நம்ம இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே தலைப்பின் கீழ் இதே ஒரு பாடத்தை பார்த்துருக்கோம், சகோதரர் எடுத்திருக்காங்க. சரி, இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துட்டு அப்புறம் அந்த பாடத்துக்குள்ளே போயிடுறேன். ஆக்சுவலாக அந்த பாடம் எடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான், அவ்வளோதான் இருக்கும். அப்போ அதே தலைப்பில் அதே ஒரு பாடத்தை எடுக்கணுமா அப்படின்னு ரொம்ப யோசனையாக தான் இருந்துச்சு. சரி, பாடத்துடைய தலைப்பாக மாற்றி எடுக்கலாம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் எழுதினது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. எதற்காக இப்படி ஒன்றுன்னு எனக்கே புரியல கொஞ்ச நேரம். ஆனால் பாடங்கள் வேறு பாடங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இதே ஒரு தலைப்பின் கீழ் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மனதிற்குள் ஒரு விஷயம் ஓடிட்டே தான் இருந்தது. அதனால் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு பாடங்கள் தான். ஆனாலும் தேவன் இன்றைக்கி அந்த பாடத்தில் என்ன வச்சுருக்கார் நம்மளால் யூகிக்க முடியாது. அதனால் இந்த பாடத்தை நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பாடம் அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்காமல் நமக்கு தேவன் இன்றைக்கி இந்த பாடத்தில் என்ன வச்சுருக்கார் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்தா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போயிடலாம். வசனம் வாசிக்கலாம். அந்த பாடத்துக்கு முதல் ஆதாரமாக 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் ஆரம்பிக்குது. ருசித்து பாருங்கள்னா எப்படி இதை எடுத்துக்கலாம் நம்ம? இப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அன்பானவரா இல்லை அன்பில்லாதவரான்னு கேட்டால் எப்படி சொல்கிறோம் இதை? அதுதான் எப்படி ருசித்து பார்த்துருக்கோம். இப்போ ஒரு உணவு சாப்பிட்ற ஒரு பொருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இந்த பொருள், அதாவது இந்த சாக்லேட், ஏதோ ஒரு சாக்லேட் வச்சுக்கலாம். இந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். இந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், இல்லைங்களா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு வார்த்தை சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆனால் கேள்விப்பட்டு அதை வச்சு சொல்லுவோம், இல்லைங்களா? இன்னொரு விதத்தில் சாப்பிட்டு ருசி பார்த்து அதை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பொதுவாக நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்ம ருசி பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம கேள்விப்பட்டதை நல்லவர் அப்படின்றத சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் முழுமையாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குமான்றத ஒரு சந்தேகத்தோடு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு தேவன் இன்றைக்கி நம்ம பார்க்குறதே. இந்த பாடத்துடைய கருவே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்பு தகப்பன் மூட புத்திரன் அப்படின்னு தலைப்பு. இதில் அந்த அன்பு தகப்பனுடைய அந்த அன்பு எப்படியாப்பட்ட அன்பு அப்படின்றத மாத்திரம்தான் இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதற்கு இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விலங்குகள் அதாவது அனிமல்ஸை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இப்போ அதில் முதல் கரப்பான் பூச்சி. என்னடா பாடம் எடுக்கிறோம் அப்படின்ட்டு இதையெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த பாடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. இப்போ கரப்பான் பூச்சை நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? ஒரு அருவருப்பு. சகோதரிகளுக்கு சொல்லவே வேண்டாம், இல்லைங்களா? எது கையில் கிடைக்குதோ அதை எடுத்து டப்புன்னு அடித்து தூக்கி வீசிடுவோம், இல்லைங்களா? ஆனால் அந்த கரப்பான் பூச்சை அடித்து தூக்கி போடுறோமில்ல, அந்த முன்னாடி ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், தெரியுங்களா? முதல்ல அந்த கரப்பான் பூச்சை உருவாக்குனது யார்? தேவன். அப்போ எப்படி அதை உருவாக்கியிருக்காரு, இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு மாதிரி 2 இருக்கும்ல, அது எதுக்காக தெரியுங்களா கரப்பான் பூச்சிக்கு வச்சுருக்காரு? ஆக்சுவலாக மனுஷன் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் எதையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கரப்பான் பூச்சிக்குள்ளே என்ன, அந்த கொம்புக்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னா, இந்த ஆண்டனா சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம பழைய காலத்தில் டிவிக்கெல்லாம் ஒரு ஆண்டனா வச்சுருப்போம். அந்த ஆண்டனா எதுக்கு? அந்த அலைகள் வர்றதை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறக்கு, இல்லைங்களா? ஆக்சுவலாக அந்த கரப்பான் பூச்சியுடைய கொம்பில் அந்த ஆண்டனா சிஸ்டம் இருக்குது.
பாருங்கள் தேவன் எதையும் எங்கே வச்சுருக்காருன்னு. அடுத்ததான் இன்னொரு விலங்குக்குள்ளே போகலாம். இது நம்மளுக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச விலங்கு, பறவை, எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா, வௌவால். இந்த வௌவால் பார்த்திங்கன்னா பறக்கும் பொழுது ஒரு ரவுண்டு, ஒரு ரிங் ஷேப்பில் பறக்கும். ஏன் அப்படி பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிங் ஷேப்பில் பறக்கும் பொழுது ஒரு அலையை உருவாக்கிட்டு அது போயிடும். அந்த அலைக்குள்ளே வேறு எந்த ஒரு பூச்சோ விலங்குகளோ எது வந்தாலும் உடனே என்ன பண்ணிடும்னா அட்டாக் பண்ணிடும், சாப்பிட்ருக்கு. அப்போ இந்த வௌவாலுடைய தலைக்குள்ளே தேவன் என்ன வச்சுருக்காராமா, இன்றைக்கி உலகத்துலலாம் பெரிய இந்த அதாவது இராணுவ தளவாடங்கள்லாம் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் கருவி. ஏர்போர்ட்டில் இராணுவ இதிலெல்லாம் இந்த ரேடார் சிஸ்டத்தை தேவன் வௌவாலுடைய தலைக்குள்ளே வச்சுருக்காராம்மா. அப்படின்னா அதுக்கு அந்த அந்த ரிங்குக்குள்ளே எது கிராஸ் ஆனாலும் என்ன ஆயிரும், உடனே அட்டாக் பண்ணிடும், அதுக்கு தெரிஞ்சிடும், அது எங்கே பறந்துட்டு இருந்தாலும் சரி. அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காராம். இது எதுக்கு தெரியுங்களா, இந்த ஆண்டனா சிஸ்டமும் கரப்பான் பூச்சிக்கு வச்சுருக்க ஆண்டனா சிஸ்டமும் வௌவாலுக்கு வச்சுருக்க ரேடார் சிஸ்டமும் எதுக்காக தேவன் வச்சுருக்காருன்னா ஒரே ஒரு விஷயம், அது உணவை தேடி சாப்பிட்டு உயிர் வாழணும், அவ்வளோதான். வேறு எதுக்குமே அதுக்கு வைக்க கிடையாது. அதோடைய உணவை அது கரெக்டாக கண்டுபிடிச்சி சாப்பிடணும். இதற்கு எதையும் வச்சுருக்கா பாரு. இன்றைக்கி ரேடார் சிஸ்டம் அப்படின்றது உலகத்தில் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாக நினச்சி இன்றைக்கி அதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் சாதாரணமாக தேவன் ஒரு வௌவால் தலையில் அந்த ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கார். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பை இப்படி தான் நம்ம ருசி பார்க்கணும். ஒரு சாதாரணமாக நம்ம கரப்பான் பூச்சின்னு இருக்கோம் நினைக்கிறோம், அது உயிர் வாழ் இருக்குது, அது உணவை தேடு இருக்குது, அது எப்படி உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு ஆண்டனா சிஸ்டமே வச்சுருக்காரு. சாதாரணமாக வௌவால் நம்ம நினைக்கிறோம், அந்த வௌவாலுடைய தலைக்குள்ளே பெரிய அது எதுக்குமே கிடையாது, அது உணவு தேடி சாப்பிட்டு உயிர் வாழணும், அவ்வளோதான். அப்போது தேவன் அந்த ரேடார் சிஸ்டத்தை இதை நம்ம சாதாரணமாக யோசிச்சா நம்மளுக்கு புரியாது, சாதாரணமாக தான் தெரியும். இந்த ரேடார் சிஸ்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சோன்னு வச்சுக்கங்களேன், அது மனுஷனுடைய இன்றைக்கி விஞ்ஞான கண்டுபிடிப்பு எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புலாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் அந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக வச்சுட்டு போயிருக்காரு. அப்போது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கேருந்தே பார்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு அனிமல் பார்க்க போகிறோம். இந்த அனிமல் நம்மளுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச அனிமல் இல்லைங்களா. இதில் சிங்கம், காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லுவோம். ஆண் சிங்கம், பெண் சிங்கம் ஒரு கூட்டமாக வாழும் குட்டிகளோட. இதில் பொதுவாக நம்ம கவனித்து பார்த்தா ஆண் சிங்கம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே இடத்துல படுத்து தூங்கிட்டே இருக்கும். பெண் சிங்கம் குட்டி போட்டு இறையை தேடி போய் அதை அடித்து அந்த இறையை கொண்டு வந்து கொடுத்தாதான் இந்த ஆண் சிங்கம் சாப்பிடும். இந்த ஆண் சிங்கம் ஏன் இப்படி ஒரே இடத்துல படுத்துருக்கு, எந்த வேலையுமே செய்கிறது இல்லையே அப்படின்னு இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆண் சிங்கத்தை ஆராய்ச்சி எதனால் இது இப்படியே படுத்திருக்கு ஒரே இடத்துல அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஆண் சிங்கம் ஏன் அது இடத்த விட்டு நகர்றதில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெண் சிங்கம் குட்டி போட்டு குட்டிகளை பாதுகாத்துட்டே இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் அதுக்கு பசி எடுத்துருச்சுன்னா பெண் சிங்கம் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இறை தேடி போயிடும். ஆனால் இந்த ஆண் சிங்கம் ஏன் இப்படி படுத்திருக்குன்னு பார்த்தா, தன்னுடைய குட்டிகளுக்கு மற்ற விலங்காலையும் மற்ற எந்த ஒரு இதனாலையும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அது எவ்வளோ பசி எடுத்தாலும் சரிங்களாமா, அதே இடத்துல அப்படி நகராமல் அந்த குட்டிகளை பாதுகாத்துட்டே படுத்திருக்குமாமா. அப்போ அன்பை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது இந்த சிங்கத்துக்கு 10வது இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்கள், தன்னை குட்டியை பாதுகாக்கிறதுக்கு பட்னியாக கூட கடந்து சாகும், அந்த இடத்த விட்டு நகராமல் பாதுகாக்கும். ஆனால் அது அன்பில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்குது. இப்போ நம்ம அடுத்த இடத்துல பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக முதல் இடத்துக்குள்ள ஒரு அனிமல்ஸ் இருக்குது. அந்த முதல் இடத்துல இருக்கிற அனிமல்ஸுக்குள்ளே நம்ம போயிடலாம். இது நம்ம பார்த்துருப்போம். இது கடல் குதிரை இல்லைங்களா. இந்த கடல் குதிரை பெண் கடல் குதிரை கருத்தரித்து முட்டையை ஒரு இடத்துல முட்டை வச்சுட்டு போயிடும். அது மறுபடியும் அதோடைய வேலையை பார்க்க போயிடும். ஆனால் இந்த ஆண் கடல் குதிரை என்ன பண்ணுன்னா, அந்த முட்டையை விளங்கி அது கருதரித்து அது உள்ளே குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் இது எங்கேயுமே போகாமல் சாப்பிடாமல் அந்த குட்டிகளை பாதுகாத்து அதை ஈன்றெடுக்குமாமா ஆண் கடல் குதிரை. இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னா, அதோடைய குட்டிங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்குதாம்மா. இதுதான் முதல் இடத்துல அப்படி அனிமல்ஸில் அப்படின்னு. இப்போ நம்ம அப்படியே மனிதர்களுக்கு வந்துடுவோம்.
இப்போ மனிதர்களுக்கு வரும்பொழுது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அம்மா அப்பா இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒன்று தேவையாக கேட்குது, ஆசைப்பட்டு கேட்குதுன்னு வச்சுங்களேன். உடனடியாக எந்த மறுப்பும் சொல்லாமல் வாங்கி கொடுக்கக்கூடியது தகப்பனா தாயா? தாய் தான் இல்லைங்களா? இதில் எந்த மாறுதலும் கிடையாது. அப்பாட்ட கேட்டால் இப்போ தானே வாங்கி கொடுத்தேன், ஏதோ ஒரு காரணம் வரும், ஏதோ ஒரு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி ஒரு துணி இருக்கும் இல்லைங்களா? அது எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் 90% குடும்பங்களில் இது நடக்கும். அப்போது மனிதர்களை விலங்குகளை பார்த்தோம். விலங்குகளை பார்க்கும் பொழுது 2 விலங்கு மட்டும் பார்த்தோம். 10வது இடத்துல இருக்கிற விலங்கு, 1வது இடத்துல இருக்கிற விலங்கு. 2லேயும் எதுக்கு அன்பு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு தான் அன்பு அதிகம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை ஏதாவது ஆசைப்பட்டுச்சுன்னா உடனடியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக கேட்டுச்சுன்னா உடனே தாய் தான் அதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ யாருக்கு அன்பு அதிகம்? தாய்க்கு தான் இல்லைங்களா? ஆக்சுவலாக நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம். இதையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தால், நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தால், உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே குழந்தைகள் இருக்குது, அம்மா இருக்காங்க. இப்போ அப்பா அப்புறம் பாரலாம். திடீர்னு வீடெல்லாம் அப்படி குலுங்குது, ஒரு பூகம்பம் குலுங்குது. இந்த தாயுடைய மனசு என்ன பண்ணுமாமா, சடனாக வெளியே போயிட்டு அப்புறம் தான் யோசிக்குமாமா, ஐயோ உள்ள குழந்தைங்க இருக்காங்களே அப்படின்னு. ஒரு அதிர்வில் பெண்களுடைய அன்பு கிரிகை செய்யாதாமா. இது ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, நாங்கள் சொல்ல. ஒரு அதிர்வான ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியங்கள் நடக்கும்போது உடனடியாக அன்பு என்ன பண்ணாதாம்மா, செயல்படாதாம்மா. அந்த மாதிரி நடக்கும்போது வெளியே போயிட்டு அப்புறம் தான் யோசிப்பாங்களோ, ஐயோ குழந்தை உள்ளே இருக்குதே அப்படின்னு. அதே ஒரு தகப்பன் உள்ளே இருக்கார், குழந்தைகள் உள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன். அதே சேம் ஒரு பூகம்பம் நடக்குதுன்னா அந்த தகப்பன் முதல்ல என்ன பண்ணுவாராமா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, இது சும்மா சொல்ல. முதல்ல அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு தான் வெளியே போவோம். அந்த குழந்தைங்க மேலே தான் கவனம் வருமாமா முதல்ல. ஆனால் நம்ம பொதுவாக வீட்டில் பார்க்கும்போது அப்பாங்கள் தான் குழந்தைங்களை எப்போவுமே சத்தம் போடுறது, திட்டுறது. அம்மாக்கள் எப்போவுமே ஆதரிச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த அன்பு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது பெரும்பாலும் ஆண்பால் இவங்களுக்கு தான். அதுக்காக பெண்களுக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல வரல. ஆக்சுவலாக எந்த இடத்துல எந்த அன்பு எப்படி கிரிகை செய்யணும் அப்படின்றதால சில நேரங்களில் அவங்களுக்கு சடனாக அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்கு எடுத்துக்கிட்டாலும் தன் குட்டிக்காக பட்னியாக கூட கிடக்குது இல்லைங்களா? இன்னொரு விலங்கு எடுத்தால் தன் குட்டி ஈண்டெடுக்கிறதுக்காக அது என்ன வேணாலும் பண்ணுது, எங்கேயும் போகாமல். அதே மாதிரி மனிதனில் பார்த்தா தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறக்க தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. அப்போது இந்த அன்பெல்லாம் கொடுத்துருக்காருல்ல ஒருத்தர், இவருடைய அன்பு எப்படியாப்பட்டதாக இருக்கும், எவ்வளோ அன்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு அன்பாக இருப்பார் தேவன். அதாவது நம்ம இப்போ பார்த்த ஒவ்வொரு சாம்பிள் அன்பு தான். இந்த ஒட்டுமொத்த அன்பையும் சேர்த்து பார்த்தோமா இது தாங்க தேவனுடைய அன்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் இப்போ தான் இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். அன்பு தந்தையும் மூட புத்திரன்ற பாடத்துக்குள்ளே இப்போ தான் நம்ம போக போகிறோம். இப்போ இப்படியாப்பட்ட தேவன் பயங்கரமான அன்பு, அதாவது அகாப்பே அன்பு. நம்ம நிறையா தேவனை பற்றி அன்பை பற்றி படிச்சுட்டே தான் இருக்கோம், இப்போ வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கோம். ஆனால் அது எந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்றத நம்ம அந்த ஆரம்பத்தில் வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ தேவனுடைய அன்பு அப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்கள், இப்போ தேவன் நம்மளை மட்டுமா நேசிக்கிறார், நம்ம மேலே மட்டுமா அன்பு வச்சுருக்காருன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனத்து மேலேயும் தேவனுடைய அன்பு என்ன இருக்குது? அன்பு இருக்குது, அவருடைய அன்பு இருக்குது இல்லைங்களா? எல்லாத்து மேலேயும் அன்பு இருக்குது. ஆனாலும் தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு வகுப்பார் இந்த பூமியில் இருக்காங்களாம்மா. இப்படியாப்பட்ட தேவன் அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விலங்குகள் இந்த இதெல்லாம் கொண்டு வந்தது. இப்படியாப்பட்ட தேவனே வெறுக்கிற அளவுக்கு ஒரு வகுப்பார் இருக்காங்க. அந்த வகுப்பார் யார் அப்படின்னு பார்த்தோமா, ஒரு வசனம் வாசிச்சுட்டு அது யாருன்னு பார்க்கலாம். வாசிங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும். நல்லா கவனிச்சுங்க வசனத்தை. மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் அப்படின்னா எப்படி? நம்ம சலிச்சு பார்த்தா நம்ம முகமெல்லாம் ஒரு எப்படி இருக்கும், நம்மளுக்கு சலிப்பு தன்மை வந்தா. இப்போ அந்த உணர்வோடு தான் அந்த வசனத்தை பார்க்கணும். மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும், தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். தன்னை பெற்றவர்களுக்கு
இப்போ சலிப்பு கசப்பு ரெண்டையும் உணர்ந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம முகம் என்ன ஆகும், அப்படியே ஒரு மாதிரி சுருக்கமாக போகும், ஒரு இறுக்கமாக போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி மூட புத்திரன் தன் தகப்பனுக்கு எப்படி இருக்கிறாராமா, சலிப்பாகவும் கசப்பாகவும் இருக்காராமா. யார் அந்த மூட புத்திரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இரண்டாம் மரணத்துக்கு போகக்கூடிய அத்தனை பேருமே எந்த ஒரு கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட புத்திரன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டு இப்படி இரண்டாம் மரணத்துக்கு போகிறவங்கள மேலே கூட தேவன் அவருடைய அன்பை எப்படி செலுத்துகிறார் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் நம்ம இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2-3 அனிமல்ஸை பார்த்து முடித்தோம். இப்போ மறுபடியும் 2 அனிமல்ஸை பார்க்குற மாதிரி வந்துருச்சு பாடம். இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய் தான் கக்கினதை, இப்போ நாய் ஏன் தான் தின்னதை கக்கணும்? ஒரு கொஸ்டின். ஏன் ஜீரணமாகாது? எப்படின்னா, இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ நாய் பிக்சர் போட்டாச்சு, சரிங்களா? அருவருப்பாக இருக்குதா? இருக்குது இல்லைங்களா? ஓகே, அதுக்கு தான் அந்த பிக்சர் போட்டிருக்குது. நாய் ஏன் தான் தின்னதை கக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா கவனிச்சிருப்போம். இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக அந்த அருவருப்பு உணர்ச்சி வரணும், அப்போ தான் இந்த வசனத்துடைய டெப்த்து புரியும். அதுக்காக தான் இப்படி போட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம கவனித்து பார்த்தோமா, ஏதாவது ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு அசிங்கத்தை சாப்பிடும், நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடும், நாக்கில் அப்படியே நக்கி நக்கி சாப்பிடும் இல்லைங்களா? அடுத்து கொஞ்சம் தூரம் போகும், அங்கே ஏதாவது ஒரு அழுகி போனால் ஒரு விலங்கோ ஏதோ ஒன்று புழுவெல்லாம் ஊறிட்டுருக்கும், அதையும் டேஸ்ட் பண்ணும். அடுத்து எங்கேயாவது போனால் ஒரு பிரியாணி வச்சுருப்பாங்க, கெட்டு போன பிரியாணி, அதையும் சாப்பிடும். இது சாப்பிட்ட முடித்த உடனே என்ன ஆகுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த உடம்புல போய் அது என்ன ஆகாது, ஏற்றுக்காது இல்லைங்களா? ஜீரணமாகாது. அது ஒரு வேளை ஜீரணமாகாமல் உடம்புக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அந்த நாய் என்ன ஆயிருன்னா, கொஞ்ச நாளில் சில நாய்கள்லாம் பார்த்துருப்போம், அப்படியே சொறி பிடிச்சி ஒரு மாதிரி முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி இதாகி, அதெல்லாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் செத்து போயிடும். அதனால் என்ன ஆகுனா, தேவன் இயற்கையாகவே இந்த மாதிரி உணவுகள் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வெளியே தள்ளிடும் இல்லைங்களா? இது உடம்புக்கு ஏற்றுக்காது. எப்படி நம்மளுக்கு எதாவது நம்ம டைஸ் ஆகாத ஒரு உணவை சாப்பிட்டா உடனே வாமிட் பண்ணுறோம்லாம், அதுதான். அப்படி அது ஏற்கனவே பல அசிங்கங்களை சாப்பிட்டு உள்ளே போயிருக்கு, அதெல்லாம் ஒன்றா கலந்துருக்கு, இப்போ வெளியே வருது, மறுபடியும் அதையவே சாப்பிடுதாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை அப்படின்னா, இரண்டாம் மரணத்துக்கு போகிறவங்கள உள்ளான அழுக்கிலிருந்து எல்லா பாவத்தையும் தேவன் வெளியேற்றி கொண்டு நிறுத்துறார். ஆனால் மறுபடியும் அதே பழைய பாவத்துக்கு போனால், இப்போ நீங்கள்லாம் எப்படி முகம் சுழிச்சிங்க, அருவருப்பாக பார்த்தீங்க இந்த பிக்சரை, அதை விட அருவருப்பாக இருக்கும் தேவனுடைய பார்வையில். அதுக்காக தான் இந்த பிக்சர் போட்டது. அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது நம்ம உடன்படிக்கை செய்துட்டு தேவன் நம்மளை சுத்திகரிச்சுட்டு மறுபடியும் நம்ம அந்த பழைய பாவங்களில் எதை பண்ணாலும் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, அருவருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அடுத்ததாக பார்த்தா பன்றி. இப்போ இந்த பன்றி நல்லா இருக்குது, கழுவப்பட்ட பன்றி. இது மறுபடியும் என்ன ஆகுது, சேற்றில் போய் புரளுது. அதாவது இந்த சேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஊருடைய எல்லா சாக்கடையும் எங்கே போய் சேருதோ அங்கே தான் இந்த என்ன இருக்கும், பன்றிகள் இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப அசிங்கமாக அப்படியே சுருண்டுட்டு இருக்கும். இது என்னென்னா கழுவுனம். அதாவது தேவன் உடன்படிக்கை செய்து நம்மளை சுத்திகரித்து கழுவிடுவார். மறுபடியும் நாம் ஏதாகிலும் பாவம் செய்தால் தேவனுடைய பார்வையில் இப்படி தான் இருக்குமாமா. இதில் 6th வால்யூம்ஸில் இந்த இரண்டாம் மரணத்துக்கு போகிற ஒரு கேட்டகரியை பற்றி சகோதரர் சொல்லியிருக்கார். 6th வால்யூம்ஸில் 4வது அத்தியாயம் பக்கம் 202 சொல்லியிருக்கார். இந்த இரண்டாம் மரணத்துக்கு போகிறவங்கள பெரும்பகுதி, அதாவது மெஜாரிட்டியான வகுப்பார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இரண்டாம் மரணத்துக்கு போகிறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது போதகர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதை படிக்கும்போது பயங்கரமாக அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ போதகர் அல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லைங்களா?
இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ போதிக்கிறவங்கெல்லாம் இரண்டாம் மரணத்துக்கு போகிறவங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் மாதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார். நீங்கள் அதிக ஆக்கினை அடையாத, அதாவது உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆக்சுவலாக போதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா போதிச்சுட்டு போயிடுவோம் எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் அந்த போதித்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், முதல் ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதிக்கிறதுக்கு தான். அதனால தான் அவர் தெளிவாக சொல்லிட்டார், ஸ்பீக்கராக இருக்க ரொம்ப ஆசைப்படாதீங்க. இன்றைக்கி ஸ்பீக்கர் அப்படின்றது வந்து எல்லாத்து மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது. இன்றைக்கி பல கோணத்தில் போயிடுச்சு ஸ்பீக்கர் ஆசை. ஆக்சுவலாக இதை நான் தப்பு சொல்லலை, பொதுவாக நம்ம மனசுக்குள்ளே இயல்பாக வராது ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதற்காக ஸ்பீக்கருங்கள்லாம் வந்து இரண்டாம் மரணம் அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவ்வளோ டேஞ்சர் இருக்குது அந்த ஸ்பீக்கர் அப்படின்ற ஒரு இதில். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, தேவன் அவருடைய தெய்வீக திட்டங்களை தெளிவாக முதல்ல யாருக்கு தெரியப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் போதிக்கிறாரோ அவங்களுக்கு என்ன பண்ணிடுவார். ஏன்னா அவங்க தான் படித்து ஆகணும் முதல்ல, அப்போ தான் போதிக்க முடியும். அதை ருசி பார்க்கணும் முதல்ல. அதாவது தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தில் நடக்கிற எல்லா நன்மைகளும் முதல்ல யார் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுன்னா போதிக்கக்கூடிய சகோதரர்கள் தான். அப்போ அவங்களுக்கு எல்லாமே ருசி பார்த்து எல்லாமே தெரிஞ்சு, ஒரு சில பேர் பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போதிக்கிறதுக்கும் நம்முடைய கிரிகைக்கும் நம்ம நடக்கிறதுக்கும் என்ன இருக்காதுன்னா சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே சோதித்து பார்த்துக்கிறதுக்கு தான். மற்ற சகோதரர்களையோ சகோதரியோ வந்து அந்த இடத்துல வச்சு பார்க்கறது கிடையாது. வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். ஏனெனில் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கலாம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் அப்படின்னு வசனம் தொடங்குது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டுன்னா என்னது அர்த்தம்? இந்த சப்ஜெக்டுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காரியங்களும் தேவனுடைய தெய்வீக திட்டங்களும் தெரிஞ்சு இப்போ அந்த பிரகாசத்துக்குள்ளே வந்து பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு ஒரு வந்தாச்சு இல்லைங்களா? அப்படி வந்தும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரலோக ராஜ்யத்தின் எல்லா விதமான நன்மைகளும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வெறும் டேஸ்ட், ருசி தான் வருது. ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கடைசியாக முடிக்கிறது, மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்போ பர்டிகுலராக இதுக்கு யாருக்கு அப்ளை பண்ணலாம்? அந்த வசனத்துக்கு யார் அப்ளை பண்ணலாம்? இரண்டாம் மரணம் அப்படின்னா இரண்டாம் மரணத்திற்கும் யார்? ஆக்சுவலாக இப்போ இந்த வசனத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏன்னா நாம் தான் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்துட்டோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், எல்லாமே இப்போ நமக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம யார் வெளியே போகிறோமோ அவங்க எதுக்கு தகுதி அடைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அருவருக்கத்தக்க ஒரு செயலுக்கு தகுதி அடைகிறோம். இப்போ ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை வச்சு தான் அன்பு ஒரு அப்பா ஒரு மகனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேரக்டரை வச்சு தான் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரை படிச்சுட்டு அப்படியே நேரடியாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வாசிஸ்டர் இல்லையே வாசிங்க. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சி கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தை பார்க்குறதே நம்ம இரண்டாம் மரணத்துக்கு போகிறவங்கள பற்றி தான். இப்போ அப்சலோம் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை, ஒரு பழுதும் இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம பார்வைக்கு. ஆனால் உள்ளத்தில் எப்படி இருக்கு அவருடைய உள்ளம் பூரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீங்கு நிறைந்ததாக இருக்குது இல்லைங்களா? நம்ம அந்த இதெல்லாம் படித்தனால நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த மாதிரியும் சில சகோதரர்கள் இருப்பாங்க அப்படின்னு கோடிட்டு காட்டுறாங்க. பார்வைக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் கண்டுபிடிக்க முடியாது. முதலாவது அவங்கள சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி கூட சில நேரங்களில் தெரியும். ஆனால்
உள்ளுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விஷயங்கள் கிரிகை செஞ்சுட்டே இருக்கும். இப்போ இந்த அப்சலோம் பண்ண ஒரு முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் சகோதரனை பகைச்ச ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தால் சப்ஜெக்ட் ரொம்ப லேட் ஆயிரும். அம்னோன்ற ஒரு அவருடைய சகோதரனும் என்ன பண்ணிடுவார்னா ஒரு சம்பவத்தினால கொலை பண்ணிடுறார். கொலை பண்ணிவிட்டு இவர் போயிடுறாரு இல்லைங்களா. இதுதான் சம்பவம், இங்கேருந்து தான் தொடங்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் சகோதரனையே கொலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, பகைக்கிறார். வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3:15 வசனம். 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இப்போ நல்லா கவனிக்கணும். நம்மளுக்கு யாருக்காவது ஏதாவது சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ பகை உணர்வு வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா முதல் அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்களை பகைக்கிறது. இது உலகத்தில் எங்கேயும் வெளியெல்லாம் போய் நடக்காது, இது சபைக்குள்ளே தான் நடக்கும். ஒரு சகோதரன் மேலேயோ ஒரு சகோதரி மேலேயோ என்ன ஆகுனா முதல்ல பகை உணர்வு வரும். அந்த பகை உணர்வு அப்படியே டெவலப் ஆக என்ன ஆகும்னா அந்த சகோதரனை ஏதோ ஒரு விதத்தில் கொலை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள சிலவங்க. அப்போ அப்சலோம் பார்த்தீங்கன்னா பார்வைக்கு ரொம்ப நீட்டாக எந்த பழுதும் இல்லாமல் இருந்தார். ஆனால் உள்ளத்தில் அவர் பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு தன் சகோதரனை பகைச்சு கொலை செஞ்சிடுறாரு இல்லைங்களா. இப்படி ஒரு கேரக்டர் இருக்குதா அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 14:32 வசனம். இது இவர் கொலை பண்ணிட்டு ஓடி போயிடுவார். ஆனாலும் இவருடைய தந்தை இருக்கார்ல, இவர் தந்தைக்கு இவர் மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை உணர்ந்து அந்த தந்தைக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஒரு பிளான் நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் இந்த வசனம் நம்ம படிக்கிறோம். வாசிங்க சிஸ்டர். 2 சாமுவேல் 14:32 அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன், நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். இப்போ கொலை பண்ணிட்டு தான் கேசூர் அப்படின்ற ஊருக்கே போயிட்டார் இவர். அங்கேருந்து யோவாப் மூலியமாக மறுபடியும் திரும்பி வந்துட்டார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நான் அங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என் மேல் குற்றம் இருந்தால். அப்போ இது எவ்வளோ இவர் என்ன பண்ணியிருக்கார், ஆல்ரெடி அந்த சகோதரனையும் கொலை பண்ணிட்டாரு. இப்போ அந்த குற்றத்தை உணராமல் என் மேலே தப்பு இருந்தால் என்னை தண்டிக்கிட்டோம் அப்படின்றாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள சகோதரனும் சகோதரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் செய்கிற தவறுகளை உணர்ந்து கொள்ளவே முடியாதாம், உணர முடியாது, அவங்க உணர மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். கொலை பண்ணியிருக்கார், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுறதில்ல, எங்கள் அப்பாவை முன்னாடி கொண்டு போய் நிறுத்து, நான் நிற்கிறேன், நான் தப்பு செஞ்சுருந்தா என்னை கொல்லட்டும் அப்படின்றாரு. அப்போ எவ்வளோ ஒரு துணிகரமான ஒரு பேச்சாக இருக்குது இல்லைங்களா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய திட்டங்கள் எப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி நம்ம செய்கிற தவறுகளை பற்றி உணராமல் இருக்குமா, தப்பு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்திகிட்டு இருக்குமா அப்படின்னு நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு வசனம் 2 சாமுவேல் 15:13 வசனம். 2 சாமுவேல் 15:3 வசனம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவர் இவருக்கு பெரிய தயவு பாராட்டி இருக்கார் அவருடைய தந்தை. ஆனா இவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட நியாயம் கேட்க வர எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணிடுறாரு, இடையிலேயே நிறுத்தி என்ன சொல்றாரு, அவங்கள கவர்ந்து கொள்கிற மாதிரி பேசுகிறாரு. அதாவது தனக்குன்னு ஒரு குரூப் உருவாக்குறார். ஒருவேளை நம்மளுக்கு அந்த குணம் நம்ம ஏதாவது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குமா, நமக்குன்னு ஒரு குரூப் உருவாக்கிட்டு இருக்குமா சபையில் அப்படின்னு நம்ம தான் யோசித்து பார்த்துக்கணும். அவருடைய டேலண்ட் பாருங்கள், அதாவது குறுக்கு புத்தி அப்படின்னு சொல்ல நம்மளுடைய பாஷையில் சொன்னோம் இல்லைங்களா. எப்படி பண்ணுறாருன்னா அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் விசாரிப்பாராமா. நீ ஏன் வாங்க, நீ யார் என்ன. ஒருத்தர் நல்லா விசாரிப்பாங்க. அதாவது ஒரு சிலர்கிட்ட அந்த பண்பு இருக்கும். எப்படின்னா முழுசாக விசாரிப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் விசாரிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க, முழுமையாக விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு
முடிவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். நம்மளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்மளுக்கும் அந்த குணங்கள் விசாரிக்கிற குணம் இருந்தால் முடிவில் நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ என்ன சொல்லிட்டாரு? உன் காரியம் நீ சொல்கிறதெல்லாம் நல்லதுதாப்பா, ஆனால் உனக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி உன்னை விசாரிக்கிறதுக்கு யார் இல்லை? சபையில் ஒருத்தருமே கிடையாது. இந்த சபையில் வந்து உனக்கு நியாயமே கிடைக்காது, அநீதி தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்படி தான் இருக்காங்க. இப்படி பாயிண்ட் இதை தான் நம்ம கோட் பண்ணி பார்த்துக்கணும். எண்ணம் வந்து அப்படி தான் இருக்குமாமா. அதாவது மற்ற சகோதர சகோதரிகளை வந்து குறை கூறுகிற ஒரு குணமாக இருக்கும். அடுத்து 2 சாமுவேல் 15:4-5 வசனங்கள் அப்படி தொடர்ச்சியாக வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து. எப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? வழக்கு விசாயம் உள்ள எல்லோரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். இது இப்படி பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த சபையில் நான் பொறுப்பில் இருந்தேன்னா எல்லாத்துக்கும் நியாயம் கொடுப்பேன். ஆக்சுவலாக கேரக்டர் அப்படி தான், நம்ம இப்போதைக்கு அப்படி தான் பொருத்தி பார்க்கணும். இது ஏதோ தயவு செஞ்சு ஏதாவது நினச்சிடாதீங்க, ஏதோ மனசுக்குள்ளே வச்சு பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. பாடம் இதுதான். இது சத்தியம் இப்படி தான் போதிக்கணும், வேறு வழியே இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா, என்ன நியாயம் விசாரிக்கிறதுக்கு வச்சா, நியாயம் விசாரிக்கிறது யார்? தேவன் தான், ராஜா தான் நியாயம் விசாரிக்கணும். இப்போ அந்த நியாயம் விசாரிக்கிற ஸ்தானத்தை யார் எடுக்கிறது? அப்சலோம் எடுக்கிறார். அப்போ 2ஆம் மரணத்துக்கு போகிற கேட்டகரியும் என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் செய்கிற அவருடைய ஸ்தானத்தை இவங்க பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுக்கு வந்து இருக்கிற சகோதர சகோதரிகளை தன் பக்கம் ஈர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் பெரிய விஷயம். வாட்சிருங்க சிஸ்டர், தொடர்ந்து. 5ஆம் வசனம். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். அதாவது ஒருத்தர் வரும்பொழுது அப்படியே கையை நீட்டி அரவணைச்சு, பிரதர் வாங்க, பிரதர் சிஸ்டர் வாங்க பிரதர் அப்படின்னு. ஆக்சுவலாக பொதுவாக நம்மளுடைய ஸ்லாங்கில் தான் நான் சொல்லி ஆகணும். சபை அதை அப்படி தான் சொல்ல முடியும், வேறு மாதிரி சொல்ல முடியும். அதுக்காக வேறு மாதிரி நினச்சிக்க வேண்டாம். அந்த மாதிரி ஆரத்தழுவி தன் பக்கம் இருக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தொடர்ச்சியாக 6வது வசனத்தை வாசிச்சிடலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். என்ன பண்ணிட்டார் இப்போ அப்சலோம்? இந்த பிரகாரம் தேவனை தேடி வர்றவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? இப்போ ராஜா தாவீது ராஜா இருக்கார், அந்த இடத்துல வந்து நம்ம தேவனை வச்சுக்கலாம், நேரடியாக அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு மாற்றி மாற்றி விளக்கணுமா டைம் ஆயிடும். தேவனுக்கிட்ட தான் பரிசுத்தமாக இருக்கு, தன்னுடைய பாவங்களை தீக்கிறதுக்கு வர்றவங்கள என்ன பண்ணுவாராம்மா? தன் வசப்படுத்திக்குவாங்க. நீயே அது வரைக்கும் நீ ஏன் போகிற, உனக்கு நான் இருக்கவா? அப்போ இப்படி ஏதாவது நமக்கிட்ட இப்படி ஒரு சிந்தனை தோணுதா? நான் உனக்கு நல்லது செய்கிறவா, இந்த சபையில் உனக்கு நான் நியாயத்தை பெற்றுத்தரவா அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா நம்ம தயவு செஞ்சு சுதாரிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா வாசிக்கலாம். யூதா 16ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். யூதா 16ஆம் வசனம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தங்களின் இச்சைகளின்படினா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க, அதை தான் பேசுவாங்க, அதை தான் செயல்படுத்துவாங்க. வாசிங்க தொடர்ந்து. இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். வாய் இருமாப்பானவை பேசுனா, இப்போ அவர் வந்தார்ல, அதாவது ஒருத்தர் வந்து நியாயத்தை சொன்னோன்னா உன்னோட காரியமெல்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப நேர்மையானதப்பா. அதாவது முகஸ்துதி, அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. சில நேரங்களில் சத்தியத்தை கூட வசனங்களை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து எடுத்து ஒருத்தரை வந்து அதை எப்படி சொல்கிறது, இப்போ அவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்காக பேசுகிற காரியங்கள்லாம் நடக்கும். இது வெளியே ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்குன்னா, வெளியே நடந்துச்சுன்னா நம்ம ஏதோ நடக்குதுன்னு விட்டுடலாம், போயிடலாம். ஆனால் நமக்குள்ளே நடக்குமாம்மா இதெல்லாம். அப்போ சத்தியத்தை கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை அவங்கள வந்து அதாவது அவங்கள ரொம்ப தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு சத்தியத்தையே மாற்றி பேசக்கூட வந்து சூழ்நிலைகள்லாம் நடக்கும். அப்போ நம்ம என்ன இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெளியே தேவன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கார் அப்படின்றத வந்து
எல்லாத்தையும் இப்போ நம்மளுக்கு இந்த பேசிக் சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடச்சிருது இல்லைங்களா? அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம வந்து உட்காண்ட்ருக்கோம். ஆனால் அந்த விசுவாசத்தை சீர்குலைக்கிற மாதிரி வசனத்தையும் எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, அப்ளை பண்ணி நம்மளையும் ஒரு குழப்ப சூழ்நிலை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அப்போ நம்ம இந்த ஒரு காரியத்துலலாம் நம்ம கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக தான் நம்ம பார்க்கணும். நம்மளை பேசிக் சப்ஜெக்டில் நம்ம என்ன படித்தோம், எப்படி படித்தோம், அதில் என்னென்ன காரியங்களை படிச்சிருக்கோ அதுதான் நம்மளுக்கு தொடர்ந்து அதிலேருந்து வந்துட்டுருக்கு. இப்போ சத்தியத்தை மாற்றி பேசி இருமாப்பானவைகளை பேசுவார்கள், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துறதுக்காகவே சில பேர் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது அப்சலோமுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச ஒரு காரியம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டார், கேசூர்லேருந்து எருசலேமுக்கு வந்துட்டார். வந்து தகப்பன்கிட்ட போய் நான் அங்கே இருந்தேன், போய் அங்கேருந்து இங்கே வந்துட்டா கர்த்தருக்கு வந்து நான் பழி செலுத்துகிறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தைக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறாரு ராஜா கிட்ட. ராஜா என்ன பண்ணிடுறாரு, அவர் தான் யாராச்சா மிகுந்த அன்புள்ளவர் தான், அவருடைய அன்பை காட்டுறார், ஒரு வாய்ப்பை கொடுக்குறார், சரி போயிட்டு வா அப்படின்னு. ஆனால் இவருடைய திட்டமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணுறது, தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லைங்களா? நான் கேசூருக்கு போனதுலேருந்து எப்படா திரும்பி உங்களை வந்து பார்ப்பேன், வந்து பார்த்தேன்னா தேவனுக்கு நான் பழி செலுத்துகிறேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றார். அனுமதி கொடுத்துட்றார். கொடுத்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஆல்ரெடி இவர் என்ன பண்ணி வச்சுருந்தார், இவருக்குன்னு தனியாக ஒரு என்ன சொல்ல ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சுருந்தார் இல்லைங்களா? நம்மளாம் இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி ஒவ்வொரு குரூப்பாக வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சுருந்தார். வச்சுட்டு எல்லா பிளானோட போய் ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்குறார். ராஜா அவர் செஞ்ச தப்பை மன்னிச்சு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இவர் போய் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும். அகித்தோப்பேல்னு ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு இல்லைங்களா? இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவுக்கு ஆல்ரெடி இருந்த ஒரு பிரதான ஒரு ஆலோசனைக்காரன். இப்போ யார்கிட்ட இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்சலோம்கிட்ட வந்துட்டார். இப்போ அப்சலோம்கிட்ட அகித்தோப்பலை பார்த்து அப்சலோம் வந்து நீ எப்படி எங்கள் அப்பா கிட்ட இருக்கும்போது பர்ஃபெக்டாக நீ ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தில்ல, அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவர் ஆலோசனை கொடுக்குறார். வாசிக்கலாம் சிஸ்டர், வாசிங்க. 21 வசனம். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். எப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை. இப்படி ஒரு ஆலோசனையை கொடுக்கறது யாராக இருக்கும்? இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு ஆலோசனை ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளை எடுத்துக்கலாம். நமக்கு இப்படி ஒரு ஆலோசனை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவர் என்ன ஆவிக்குள்ளே இருக்கிறார் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? சாத்தானுடைய ஆவிக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு. தீமையான ஆலோசனைகளை கொடுக்குறத யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். அப்போது இந்த 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிற கேட்டகரி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க யாருடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஆலோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க சாத்தானுடைய ஆலோசனை பெற்று தான் வருவாங்க. நீ போய் உங்கள் அப்பா வச்சுட்டு போன மறுமணி ஆட்டைகளோட நீங்கள் அவங்கள கேப்சர் பண்ணிடு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த வசனம் போட்டிருக்கு, நீ உன் தகப்பனுக்கு நாற்றமானீர் அப்படின்னு போட்டிருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் சில மொழிபெயர்களை பார்க்கும்பொழுது, உங்கள் அப்பாவுக்கு நீ எதிரி ஆகிட்ட, உங்கள் அப்பா உன்னை வந்து பயங்கரமாக உன் மேலே கோபமாயிட்டாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் 2 பேரும் எதிரி ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்க கூட இருக்கவங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்கும், பெரிய பலன் கிடைக்கும். ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும்ல அப்பா மகன் அப்படின்றது. இப்போ எதிரி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துருச்சுனால நீ பயங்கரமான ஆளாயிருவான்னு பெரிய ஆலோசனை கொடுக்குறார். இவர் அதே மாதிரி போய் செய்கிறார். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல இருந்தது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறு செய்கிறவங்களுக்கு வர ஆலோசனைகள் எல்லாம் எப்படி இருக்காமா,
சாத்தானுடைய ஆலோசனை எப்படி இருக்குது? தேவனுடைய ஆலோசனை போல தேவ தூதர்கள் வந்து ஆலோசனை சொல்கிற மாதிரியே இருக்கும். அப்போ ரெண்டு கோணத்தில் நம்ம இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதாவது நம்ம யாருக்காவது இப்படிப்பட்ட தேவையில்லாத சபைக்கு அதை சபைக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஆலோசனை கொடுக்குறோமான்னு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, நமக்கு யாராவது இந்த மாதிரி சபையில் ஒரு பிரிவினையோ இல்லை ஒரு பிரச்சனையோ உருவாக்குற மாதிரி யாராவது ஆலோசனை கொடுக்குறாங்களான்றதும் பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்மளும் அவங்களா இருந்துடக்கூடாது. அப்படி ஒரு ஆலோசனை சொன்னால் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக அது காதே கொடுக்கக்கூடாது, இல்லைங்களா? வாசிக்கலாம். யூதா 12ஆம் வசனம் வாசிங்க. யூதா 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இப்போ இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எந்த ஒரு சம்பவத்துக்கு நம்ம இப்போ இந்த வசனத்தை ஒரு சம்பவத்தில் போய் மேட்ச் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். என்ன சம்பவம்னு சொல்லுங்கள். இவர்கள் அப்படின்றத பன்மையில் இருக்கிறத ஒருமையாக போட்டு படிச்சுக்கலாம். புரியிருக்காக சொல்கிறேன், நான் வசனத்தை மாற்ற சொல்ல. ஒரு சம்பவம் ஞாபகம் வரும்ன்ற. இவர் உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய அன்பின் விருந்தில் யார் அப்படி இருந்தது? யூதாஸ் காரியோத். அப்போ யூதாஸ்க்கு முழுவதும் அப்போ யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அப்போ இருந்தார்? முழுக்க சாத்தான் யூதாஸுக்குள் புகுந்தான். வசனம் தெளிவாக இருக்கும், இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஆலோசனை கொடுத்து இந்த மாதிரி செயல்படுறவங்க உள்ள சாத்தான் புகுந்துட்டான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். வாசிங்க தொடர்ந்து. இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இது நல்ல கவனிங்க. இலையுதிர்ந்து கனியற்ற 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் என்ன ஆயிடுவாங்களாமா? 2 தரம் செத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிற ஒரு கேட்டகிரி. இவங்களுடைய குணலட்சணங்கள் இப்படி தான் இருக்கும், இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த காரியங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா நிதானித்து பார்த்துடணும். நான் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு தேவனுக்கிட்ட நீங்கள் அதை ஒப்பு கொடுத்துக்கிங்க. ஆனால் இப்படி தான் பார்த்தாகணும். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டங்கள் கடைசி காலகட்டங்கள், இல்லைங்களா? அப்போ நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம அன்பின் விருந்துக்குள்ளே தான் இருப்பாங்க. நம்ம வெளியெல்லாம் யாருன்னு தேட வேண்டியதில்லை. அப்படி இருக்கிற ஒரு கேட்டகரியை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதற்காக எல்லாத்தையும் குற்ற உணர்வோட எல்லா சகோதரனையும் ஒரு அதாவது இவர் வந்து கெட்டவர், இவர் இந்த கேட்டகரி அப்படின்னும் நம்ம பார்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த கேரக்டராக இருந்துடக்கூடாதுன்றதை நம்ம முதல்ல நல்லா கவனிச்சுக்கணும், இல்லைங்களா? வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால். பாருங்க, இந்த மாதிரி மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னா என்னங்க இது? இப்போ பாவத்திலே இப்போ 2 கேட்டகரி வந்துருச்சு இந்த வசனத்துடைய ஆரம்பத்துலேயே, இல்லைங்களா? மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவமும் இருக்குது. அந்த பாவம் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்னது? இப்போ ஆதாம் பாவம் செஞ்சார், கீழ்ப்படியாமல் போனார். அவர் நிமித்தமாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்னவா இருக்கோம்? அந்த பாவத்தில் அப்படி தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம், இல்லைங்களா? இந்த பாவம் எதுக்கு ஏதுவாக இல்லை? அப்போ நம்ம சாகிறது இல்லையா? அப்படின்னா 2ஆம் மரணத்துக்கு. புரியுதுங்களா? வாசிங்க சிஸ்டர். அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. அதை தான் சொல்றார். நம்ம ஒரு முறை பாவம் செஞ்சு நம்மளை தேவன் கொண்டு வந்துட்டார். அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்திலிருந்து நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். நல்லா புரியுதுங்களா? இப்போ நம்மளும் ஒரு பாவத்துக்குள்ளே தான் இருந்தோம். அந்த பாவம் 2ஆம் மரணத்துக்கு பாவத்துக்கு அல்ல, ஆதாம நிமித்தம் வந்த பாவத்துக்குள்ளே இருந்தோம். இப்போ தேவன் என்ன பண்ணிட்டார்னா அந்த பாவத்திலிருந்து நம்மளை என்ன கொண்டு வந்துட்டார்? தூக்கி கொண்டு வந்துட்டார். தன்னுடைய மகனை கொடுத்து இல்லைங்களா வெளியே கொண்டு வந்துட்டார். வாசிச்சு முடிச்சிருங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். மரணத்துக்கு இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம என்னைக்கு பேப்டிஸ் எடுத்தோமோ அதற்கு அப்புறம் நம்மளுடைய குணலட்சணங்கள் பழைய சுபாவத்தில் நம்ம செயல்பட்டிருந்தா இது எந்த கணக்கில் போய் சேரும்? மரணத்துக்கு ஏதுவான பாவம். அப்போ நல்லா கவனிச்சுக்கலாம். நம்ம பேப்டிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பொய் சொல்லியிருக்குமா இல்லையா? பேப்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் பொய் சொல்லியிருக்குமா இல்லையா? அப்போ இது என்ன பாவம்? தேவனுடைய பார்வையில் இது பாவமா இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ அசால்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆனாலும் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா?
ஆனாலும் இப்போ பார்க்குற பாடமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு எப்படியாப்பட்டது. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வாய்ப்பை கொடுத்து 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 அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு இல்லைங்களா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக நடக்கணும், நம்ம நடவடிக்கை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவனித்து தேவனுக்கு பிரியமாக நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா. அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிடலாம். எபிரேயர் 10:26. எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஏன் இரண்டாம் மரணத்துக்கு இரண்டாம் மரணம்னு ஒன்று இருக்குது. ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் அவங்களுக்கு இரண்டாம் மரணம் அப்படின்னா, சத்தியத்தை அறிந்த பின்பு என்ன பண்ணிடுறாங்க, மனப்பூர்வமாய் பாவத்தை விரும்பி செய்கிறதாம்மா. வில்ஃபுல் சின் அப்படின்னு சொல்கிறாங்க. விரும்பி செய்கிறது பாவத்தை, துணிகர பாவம் அப்படின்லாம் சொல்லலாம். அப்படி செய்கிறவங்களுக்கு இன்னொரு டைம் மன்னிக்கிறதுக்கு என்ன இல்லை, வேறொரு பலியே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு தரம் தான் பலி ஆகணும், அவ்வளோதான் ஆகி முடிச்சிட்டாரு இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ஏன்னா அப்சலோமுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கும் பொழுது துணிகர பாவம் செஞ்சார். எதுவுமே தெரியாத பாவம் கிடையாது, துணிஞ்சு பாவம் செஞ்சார். ஒருவேளை நமக்குள்ளே அந்த மாதிரி ஒரு துணிகரம் இருக்குதா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்கணும். அடுத்தது 2 சாமுவேல் 14:20 வாசனம். 2 சாமுவேல் 14:20. நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாய் இருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றார். இந்த வசனம் எதுக்காக போட்டுக்கிட்டா, அதாவது இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்கிறவங்க மேலே தேவனுடைய தயவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக இந்த வசனத்தை போட்டேன். இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சலோம் திரும்பி வரணும்னு யோவாப் ஒரு பிளான் பண்ணுவார். ஒரு ஸ்திரீயை வச்சு ஒரு பிளான் பண்ணுவார். நீ ராஜா கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசணும், இதெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பேச அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க பேசும்போது ராஜா கண்டுபிடிச்சிருவார் இல்லைங்களா. கண்டுபிடிச்சவொன்னே அப்போ யோவாப் போய் சொல்லுவார். அப்போது ராஜா அதை ஏற்றுக்கொள்வார். சரி வரட்டும் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கொள்வார். அப்போ அவர் எவ்வளோ துணிஞ்சு பாவம் செஞ்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்துடலாம். நம்ம சில நேரங்களில் துணிஞ்சு பாவம் செஞ்சிருந்தாலும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கா, இப்போ வரைக்கும் எதுக்கு உயிரோடு இருந்துகிட்ருக்கோம், இன்ன வரைக்கும் நம்ம சாகாமல் ஏன் உயிரோடு இருந்துகிட்ருக்கோம். தேவன் நமக்கு மேலும் 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 ஒரு வாய்ப்பை கொடுத்துட்ருக்கார். அப்படி கொடுக்குறது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் பார்க்குற சம்பவம் தான் அந்த ராஜாவுடைய மனசு எப்படி இருக்குன்றது அப்படியே நம்ம தேவனுடைய மனசுக்குள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18:5. 2 சாமுவேல் 18:5. ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அப்சலோம் பண்ண விஷயம் ராஜாவுக்கு அதாவது அவருடைய அப்பாவுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்சலோமை அட்டாக் பண்ணுறதுக்கு சேனை ரெடி ஆயிடுச்சு. இவர் அப்பா என்ன சொல்கிறாரு, இவர் பார் அவர்னால போய் எங்கே உட்காந்துருக்காரு, காட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு இல்லைங்களா. இவர் அப்சலோம் மட்டும் வெளியே வரும்போது தான் அந்த சீமேயி அப்படின்ற ஒருத்தரெல்லாம் பயங்கரமாக திட்டுவார், என்னென்னமோ நடக்கும் அவருக்கு. ஆனால் அதையெல்லாம் நினைக்காம இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்சலோமை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, வாசிங் ஸ்டன் டைம். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். 2ஆம் மரணத்துக்கு போகிற சகோதரி என்னுடைய குழந்தைய தயவு செஞ்சு இந்த துன்பத்துக்குள்ளே போயிடாது அப்படின்னு தேவன் கலங்குறாரு. அவர் அவ்வளோ அன்பு வச்சுருக்கார். நம்ம இப்போ 2ஆம் மரணத்துக்கு மேலே போகிறவங்களுக்கு மேலே தேவன் கொஞ்சம் வெறுக்கிறார் அப்படின்றத ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஆனால் சாதாரணமாக அவர் வெறுக்கலை, அவங்கள எப்படியாவது அதிலேருந்து கொண்டு வரணும்னு இன்னும் வசனங்கள் பார்க்கும்போது தாவீது கதறுவார். அதை இன்னும் பின்னாடி பார்க்கலாம். அந்த அளவுக்கு தேவனுடைய மனசு இருக்காமல் 2ஆம் மரணத்துக்கு போகிறவங்கள அவ்வளோ சீக்கிரம் விடுறதில்ல. அவர் எப்படியாவது கொடுக்குற வாய்ப்புலேருந்து தப்பிச்சு வந்துடுங்க, நீ சாகக்கூடாது, நான் அதுக்காக தான் என்னுடைய அன்பை என்னோட குமாரனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு கலங்கிட்டே இருக்கிறாமா தேவன். அப்போ தேவனுடைய அன்பு எப்படி இருக்கும் அந்த வசனத்தை முழுசாக வாட்சி முடிச்சிட்டிங்களா சிஸ்டர்? வாசிங்க சிஸ்டர். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கு எல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். எல்லாம் கேட்டிருக்காங்க. இவர் தயவு செஞ்சு பிள்ளைய பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கொடுமைப்படுத்திடாதீங்க, ஏன்னா என் உயிரையே வச்சிருக்கேன் அப்படின்ற ரேஞ்சு ஆக்சுவலாக
அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு இரண்டாம் மரணம் இப்போ மனப்பூர்வமாக சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு விசுவாச பிரமாணத்தில் ஈஸியாக உணர்வு இல்லாமல் சொல்லிட்டு போயிடும். தேவன் எவ்வளோ உணர்வாக இருக்குது பார்த்துட்ருக்காரு, அதை எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அவங்க மேலே, அந்த மாதிரி ஒரு குரூப் மேலே கூட. அப்போ அந்த இரண்டாம் மரணத்துக்கு போகிறவங்கனால தேவனுக்கு என்னென்னா, தேவனுடைய மனசை ரொம்ப துக்கப்படுத்திகிட்டு இருக்காங்க, ரொம்ப எல்லையை மீறி துக்கப்படுத்திகிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம அப்படி தேவனுடைய மனதை துக்கப்படுத்தவர்களாக இருந்துடக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, இல்லைங்களா? இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, போய் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணி இவர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அப்சலோமை பற்றி படிக்கும் பொழுது அவர் தலைமுடி வெட்டி அதெல்லாம் இடையெல்லாம் போடுவாராம். அது ஒரு பெருமை, அவருக்கு பயங்கரமான பெருமை, அழகு, தலைமுடியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றது. கடைசி அது ஒரு மேட்டிமை குணம். அது ஆக்சுவலாக அந்த இரண்டாம் மரணத்துக்கு போகிறவங்களுக்கு முதல்ல தொடங்குறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டிமை அப்படின்றது தான். நான் எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சகலத்தையும் கற்று தேர்ந்தவன், நான் எல்லாத்துக்கும் புத்தி சொல்லுவேன், எல்லோரும் என்னுடைய புத்தியை கேட்டு நடக்கணும், என்னுடைய அறிவுரையை கேட்கணும், அந்த மாதிரி ஒரு குணலட்சணங்கள் அப்படி போயிருமாம்மா. அப்போ யோசிச்சுக்கணும். அது என்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேட்டிமைக்குள்ளே கொண்டு போயிடும். அடுத்தது மற்றவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது என்னன்னா எல்லாருமே அந்த சகோதரன் கீழே இருக்கிற மாதிரி, எல்லாம் அறிவில்லாதவங்க மாதிரி, ஒரு அறிவானவர் மாதிரி அப்படியெல்லாம் தோணும் அந்த மனசுக்குள்ளே. மற்ற எல்லாத்தையும் முட்டாள்களாக தோணும் பார்வைக்கு. அந்த மேட்டிமை அப்படி தான் கொஞ்சமாக எல்லாத்தையும் கொண்டு கடைசியில் ஒரு அழிவுக்குள்ளே கொண்டு வந்துடும். அப்போ அப்சலோம் அப்படி தான் ஆரம்பத்தில் தானே உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரை எந்த பழுதும் இல்லாமல் இருக்கணும், அழகாக இருக்குன்னு ஒரு மேட்டிமையிலேயே ஆரம்பித்தார். தன்னுடைய அப்பாவுடைய ஸ்தானத்தை தானே அப்பா ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். கடைசியில் போக 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 இப்படி தான் அப்படியே நடக்குமாம்மா. அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு குணலட்சணங்கள் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ராஜாவுடைய இப்போ எல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்சலோமை. இப்போ ராஜா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன நினைக்கிறாரு, அவன் எப்படியாவது உயிரோடு வந்துடணும், அப்சலோம். இவருடைய சிந்தனை பூரா அப்சலோம் செத்துடக்கூடாது அப்படின்றதுலையே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. நியூஸ் வருது, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32ஆம் வசனங்கள். இதோ கூஷி ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி அப்படின்றார். இப்போ இவர் மனசு எப்படி இருந்திருக்கோம்? ராஜா உங்களுக்கு நற்செய்தின்னு சொல்கிறார். இவர் என்ன நோக்கத்தில் சொல்லிட்டு இருக்காரு? உங்களை ஏற்று வந்தவன் என்ன ஆயிட்டான், முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற நற்செய்தியை சொல்ல வராரு. அந்த நற்செய்தின்னு அந்த ராஜாவுடைய மனசு எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்திருக்கோம்? அப்போ அப்சலோம் உயிரோடு இருப்பானாருக்கு. அப்படி ஒரு சந்தோஷத்துக்குள்ளே போயிருப்பார் இல்லைங்களா? வாசிங்க சிஸ்டர். இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, இப்ப ராஜாவுடைய மனசு பாருங்களேன், அவருடைய மனசை மட்டும் பார்க்கணும் இந்த இடத்துல. ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, நல்லா இருக்கானா, பிரச்சனை ஒன்றும் இல்லையா? எந்த மாதிரி ஒரு அன்பு பார்த்தீங்களா? தேவன் உருவாக்கின ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ அன்பு அப்படின்னா இதை விட பல மடங்கு அன்புள்ள தேவனாக இருக்கார். வாசிங்க தொடர்ந்து. கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான். இப்போ அப்சலோம் என்ன ஆயிட்டாரு, செத்து போயிட்டாரு. இப்போ ராஜாக்கு நியூஸ் போயிடுச்சு. இவர் என்ன நினச்சிட்டாரு, நற்செய்தி அப்படின்னோன்னா அவர் கேட்ட கேள்வியை, அப்சலோம் நல்லா இருக்கானா, அப்சலோம் செத்துட்டா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தாவீது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலில் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகி அப்சலோமே, என் மகனே, என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, என் மகனே அப்படின்னு கலங்குறாரு. என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். எப்படி இருக்கு பாருங்களேன் இது. பேசாம நான் செத்து இருந்தா கூட பரவாயில்லையே, இப்படி உனக்கு நடந்துருச்சு. இதே தான் தேவனும் இப்படி தான் நினைக்கிறாராமா. உனக்கு இப்படி நடந்துருச்சு, நான் உன்னை எப்படி உருவாக்குனேன், என்னுடைய சாயலில் தானே உருவாக்குனேன், என்னுடைய ரூபத்தில் தானே, என்னுடைய அன்பு தானே உனக்குள்ளே வச்சுருந்தேன். அப்போ தேவன் அப்படி ஒரு கலங்குறாராமா. இப்போ இந்த மாதிரி ஒரு வகுப்பாரை பார்த்து இப்போ இதுதான் சொல்கிறேன், நான் உனக்கு பதிலாக நான் செத்துருந்தா கூட பரவாயில்ல,
அடுத்த ஒரு வசனம் அப்படியே வாசிருங்க. 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய் இப்ப துக்கம் பூரா வெளியே வருது. அப்படியே எவ்வளோ ஒரு துக்கமா இருந்திருக்கும் தாவீதுக்கு இந்த இடத்துல. சாதாரண துக்கம் இல்ல, சாதாரண மனக்கலக்கம் இல்ல, மகா சத்தமாய் வாசிங்க. என் மகனாகிய அப்சலோமே. பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தை தான் வருது. என் மகனாகிய அப்சலோமே. வாசிங்க. அப்சலோமாகிய என் மகனே என்று அலறி கொண்டிருந்தான். இப்படிதாங்க அலறாராமா தேவன். இப்படிதான் கலங்கிட்டு இருக்காராமா. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு தேவனுக்கு கலக்கத்தை உருவாக்குற நபரா நம்ம இருந்துடக்கூடாது. இந்த சப்ஜெக்டுடைய இதே தான். அவருடைய அன்பு அந்த அளவுக்கு இருக்குது. சாதாரணமாக 2ஆம் மரணத்துக்கு போகிறவங்கள அவர் விடல, மனம் கலங்கி கண்ணீர் விடுறாரு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு வசனத்தை பார்க்கும்போது தான் நம்ம அந்த வசனத்தில் எத்தனையோ டைம் சாதாரணமாக கடந்து போயிருப்போம். இப்போ வாசிங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 42 வசனங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42 வசனங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இப்ப பாருங்களேன், இப்ப இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு இந்த இடத்துல. இப்ப அப்படியே அந்த தாவீது கலங்கி அழுதாருல, நினைச்சு பாருங்க அது ரெண்டு. இப்ப இயேசு கிறிஸ்துடைய கண்ணீர் சாதாரணமா இருந்திருக்குமா? நம்மளுடைய ஆண்டவரா கண்ணீர் எவ்வளோ ஒரு அந்த அன்பு எவ்வளோ ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தி இருப்பார். இப்படி இந்த ஜனங்கள் இப்படி அழிகிறாங்களே. அப்போ ஒருத்தர் அழிவுக்குள்ளே போகிறாங்கன்னா தேவனுடைய மனசு எந்த அளவுக்கு கலங்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு கலக்கம் இருந்துச்சுன்னா அவருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும். இல்லைங்களா? வாசிச்சு முடிச்சிருங்க அந்த வசனத்தை. 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். பாருங்க, வாசிங்க வாசிங்க. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. நீ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா தப்பிச்சிருக்கலாமே, உனக்கு ஜீவன் கிடைச்சிருக்குமே அப்படின்றாரு, கதறாரு இந்த இடத்துல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆரம்பத்தில் இந்த சப்ஜெக்டில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அதாவது ஒரு அப்பா மகன் அப்படின்ற ஒரு விதத்தில் மகன் ஏதாவது கேட்டால் அப்பாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னோம். எப்பவுமே ஒரு அதட்டலாக இருக்கும் இல்லையா? அம்மாவுடைய ரியாக்ஷன் அரவணைப்பாக இருக்கும். அப்பா என்ன பண்ணுவார்னா எது கேட்டாலும் உடனே எல்லாம் டக்கு டக்குலாம் கொடுக்கும். ஏதோ ஒரு மிரட்டுறது, அதட்டுறது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. அது அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? எதுவுமே தெரியாது. அவங்க நன்மை தீமை எதுனே தெரியாமல் போயிடும் இல்லைங்களா? இப்போது அந்த சிங்கம் எப்படிங்க அந்த இடத்துல அப்படியே படுத்தே இருக்கும். ஆனால் அந்த படுத்து இருக்கிறதுக்குள்ளே என்ன இருக்குது? பயங்கரமான அன்பு அந்த குட்டிகளை பாதுகாக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு இப்படி தான் மறைவாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாது, மறைவானதாக இருக்குது. அந்த மறைவான அன்பு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா கலங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வேளை இப்போ நம்ம இந்த கேட்டகரியில் இல்லை அப்படின்றதுக்கு எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்? தேவனுடைய அதட்டுதல், மிரட்டுதல் நமக்கு இருக்கா? தேவன் கொடுக்கக்கூடிய சிச்சை நம்ம வாழ்க்கையில் இருக்குதா இல்லையான்னு நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். ஒரு சிச்சையும் எனக்கு இல்லை, நான் பீஸ்ஃபுல்லாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் வசனம் வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னவாமா? தேவன் ஒரு சிச்சை, ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? பாக்கியவான். எதுக்கு பாக்கியவான்? 2ஆம் மரணத்துக்குள்ளேருந்து தப்பிச்சுட்டு இருக்கோன்ற அர்த்தம் இல்லைங்களா? வாசிங்க சிஸ்டர். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும். அப்போ தேவன் நமக்கு ஒரு சிச்சையை கொடுத்துட்டா, சிச்சை எப்படி கொடுப்பாரு? முதல்ல சிச்சை எப்படி கொடுப்பாரு அது தெரியணும்ல நம்மளுக்கு. எங்கே கொடுப்பார்? எங்கே நம்மளுக்கு அந்த சிச்சைன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே அதிகமாக நடக்கும்? சபைக்குள்ளே தான் நடக்கும், வெளியில் நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த மாதிரி ஒரு சிச்சை வரும்பொழுது நம்மளை அறியாமல் என்ன பண்ணிடுவோம்னா நம்ம எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். சபை அன்பை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் என்ன இல்லை இவங்கள்ட்ட? அன்பு இல்லை அப்படின்ட்டுருவோம். இப்படி திருப்பி யோசிக்கணும். இப்போ மற்றவங்கள பார்த்து நம்ம அன்பு இல்லைன்னு யோசிக்கிறதுக்கு நம்ம அன்பை காணிச்சிட்டு போயிடலாம்ல. அதானே அன்பின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷருக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செஞ்சுட்டு போயிரு. உனக்கு யாராவது அன்பு செலுத்தணும்னு நினச்சா முதல்ல நீ என்ன பண்ணு? அன்பு செலுத்து, வேலை முடிஞ்சு இல்லைங்களா? அப்போ தேவன் நமக்கு ஒரு சிச்சை கொடுக்குறாருன்னா தேவனுடைய பார்வையில் நம்ம நேரடியாக இருந்துகிட்டே இருக்கும்.
அப்படி இல்லாமல் இருந்தோம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம், தேவனுடைய பார்வையில் நம்ம இல்லை, அவருடைய பார்வையிலேருந்து விலகிட்டோம் அப்படின்னு இருந்தால் உலகத்து ரீதியாக எல்லாம் மற்ற காரியங்கள் ரீதியாக நம்ம நல்லா வாழ்ந்துட்டுருப்போம். நம்ம செய்கிறதெல்லாம் சரியானதாக தெரியும் நம்மளுக்கு. ரெண்டாவது நம்ம செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும். அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அப்போ தேவனுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் சபையில நம்மளுக்கு ஒரு அதாவது இருக்குன்றதை விட சில தவறுகளை சில சகோதரியோ நம்மளை சுட்டி காட்டும் பொழுது நம்மளுக்கு இப்படி கூட எடுத்துக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா நம்ம கோவப்பட்டுறக்கூடாது. இது யார் நம்மளுக்கு இப்போ அந்த சிச்சையை கொடுத்துட்ருக்கா அப்படின்னும் பொழுது தேவன். ஏன்னா நம்ம தேவனுடைய பார்வையில் இருக்கும். தேவன் நம்மளை விரும்புகிறார், லவ் பண்ணுறாரு, நம்ம மேலே உயிரியே வச்சுருக்கார், நம்மளை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். அப்போ அந்த சூழ்நிலையில் புரிஞ்சுட்டா அப்படி ஒரு சிச்சை கிடச்சிருச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அப்படியே ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, சும்மாவாக சொல்லியிருப்பார், ஃபீல் பண்ணியிருக்காரு, அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காரு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் மாறணும். அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாது. நம்மளுக்கு சில சமயங்கள் சபையில் சோர்வு வருதா இல்லையா சில சந்தர்ப்பங்களில்? அப்போது அந்த மாதிரி நேரத்தில் சோர்வு வந்துச்சுனால நம்ம சோரக்கூடாது. தேவன் நம்மளை நல்லா ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கார், செதுக்கிட்டு இருக்கார், பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த உணர்வுக்குள்ளே போயிடணும். இல்லைன்னா தேவனை நம்ம கதற வச்சுட்ருக்கோம் அப்படின்றத நம்மளே புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 12 அதுலேயே 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அப்போ சில சிச்சைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவன் நமக்கு கொடுத்த புத்திமதியை மறந்து போயிடும். மறுபடியும் அந்த 7ஆவது வசனத்தை 8ஆவது வசனத்தை வாசி இந்த பாடத்தை நம்ம முடிச்சிடலாம். வாசிச்சிட்டோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சிச்சையை சபைக்குள்ள சகிக்கணுமாமா. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சகிக்கணும். அப்படி சகிக்கிறவங்களா இருந்தால் வாசிங்க. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு பையன் தப்பு பண்ணால் அப்பா கண்டிக்க மாட்டாரா? அப்பா ஏன் கண்டிக்கிறார்? அவருக்கு அந்த பையன் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. பையன் வீழ்ந்துடக்கூடாது, தவறு பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? அடுத்த வசனம் 8ஆவது வசனத்தை அப்படியே வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை. அப்சலோம் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தார். தன்னுடைய அப்பா ஸ்தானத்தை தான் எடுத்துக்கிட்டு போனார். அவர் ஸ்டார்டிங்கில் அவருக்கு எப்படி நடந்துச்சு? எல்லாமே சக்ஸஸாக நடந்துச்சு இல்லைங்களா? ராஜ்யத்தை போய் பிடிச்சாரு, அப்பா காட்டில் போய் ஒளிஞ்சிட்டாரு, இவர் கை ஓங்குச்சு, பயங்கரமாக போயிட்டு இருந்தார். அப்படி போயிட்டுருக்க ஒரு விஷயம் நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம செய்கிறது, கையில் எடுக்கிற எல்லா கெட்ட காரியங்களும் நல்லபடி நடக்குது அப்படின்னா நம்ம தேவனுடைய பார்வையில், தேவனுடைய கட்டுப்பாட்டில், தேவனுடைய கூட இல்லை அப்படின்றத நம்மளை முடிவு பண்ணிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போது இந்த பாடத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையில் 3 வகுப்பார். ஒரு வகுப்பார் தன்னை அர்ப்பணித்து எல்லா சிச்சைகளையும் தாங்கி எல்லாவற்றையும் சகித்து முழுமைய தேவனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பார் என்னாலலாம் அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பார் நான் செய்வேன், வேலை நான் செய்கிறது போல் ஆப்போசிட்டாக தான் செய்வேன், துணிஞ்சு செய்வேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, யாரும் கேட்க முடியாது. இப்படி 3 வகுப்பார் இருப்பாங்களாமா. இப்போ இந்த 3 வகுப்பாரில் நம்ம எந்த வகுப்பாராக இருக்கும்? அந்த 3ஆவது வகுப்பார், துணிஞ்சு பாவம் செய்கிற அந்த 3ஆவது வகுப்பார் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வரி மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். முதல்ல மேட்டிமையான எண்ணம் அவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, எதுக்கு எடுத்தாலும் சகோதரில் பகைச்சிக்குவாங்க, பகைமை உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து, தான் செய்கிற தவிர அவ்வளோ சீக்கிரம் உணரவே முடியாது. எப்படி அப்சலோம் கொன்னுட்டு போய் நான் என்ன தப்பு பண்ணேன், எங்கள் அப்பாவை சொல்லு, நான் தப்பு பண்ணியிருந்தால் கொல்லுட்டு அப்படின்னு சொல்கிறார்கள், அந்த மாதிரி தன் தவறை உணராது. அடுத்தது நம்மளுக்கெல்லாம் நியாயாதிபதி தேவன் தான். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கிற இடத்துல அந்த ஸ்தானத்தை கையில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கும் பொழுது நம்மை சிருஷ்டிச்சதுக்காக, நம்மளை படைச்சதுக்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா,
கண்ணீர் விடுறார், கதறார், அழுகிறார். ஏன்னா அவருடைய அன்பு அப்படியாப்பட்டதாக இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அந்த அன்பு தகப்பனுக்கு அன்பு பிள்ளைகளாக மாறி போகிறது ரொம்ப சந்தோஷமாக, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மூட புத்திரனா மாறிட்டோன்னு வச்சுங்களேன், அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம துக்கப்படுத்திகிட்டு இருக்கோம். அவரை துக்கப்படுத்திக்கிற அந்த 2ஆம் மரணத்துக்கு செல்லக்கூடிய அந்த வகுப்பாராக நாம் இருந்துடக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த மகத்தான வாய்ப்பை பெற்றுக்கொண்டு தேவனோடு சென்று சேர கேட்ட சத்திய வசனங்களை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாராக. பொறுமையோடு கேட்டவர்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.